ஓவராலா தமிழ்நாடு முழுக்க 3 லட்சத்துக்கும் மேல வந்து ஆசிரியர்கள் இருக்க சமயத்துல இவங்க எல்லாருமே கட்டாயமா இந்த டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து எழுதியிருக்கணும், அதுல அவங்க பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்ற தீர்ப்பை தான் வழங்கியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு தீர்ப்புனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா பாதிக்கப்பட போறவங்க அப்படின்றது 2011க்கு முன்னாடி டீச்சர்ஸா அப்பாயிண்ட் ஆகி இப்ப வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த டீச்சர்ஸ்க்கு தான் வந்து பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா 2011ல கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 2011க்கு அப்புறம் டீச்சர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல எல்லாம் அப்பாயிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதியிருக்கணும், அப்பதான் அவங்களால டீச்சர்ஸா அப்பாயிண்ட் ஆக முடியும். ஸோ 2011க்கு அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி டீச்சர்ஸ் ஆனவங்களால இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா 2011க்கு முன்னாடியே டீச்சர்ஸா வந்து அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் இப்ப கட்டாயமா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல அவங்க தேர்ச்சி அடையணும் அப்படின்றது தான் வந்து இப்ப நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்களையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸையுமே வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.